வணக்கம், வெல்கம் டு ஹெல்த்தி ஸ்பைசஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே பீஸா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பீஸா பேஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1/2 கிலோ, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். வெது வெதுப்பான தண்ணி 4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிட்டு சர்க்கரையை போட்டு முதல்ல கரைச்சிக்கணும். இப்போ ஈஸ்ட்டை போட்டு அது கரையிற வரைக்கும் கொஞ்சம் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஈஸ்ட் நல்லா மறைச்சி வந்துருக்கு. இப்போ மாவு போட்டு பிசைஞ்சிக்கணும். தண்ணி பத்திரம்னா கொஞ்சம் வேணால் தெளிச்சிக்கிட்டு தெளிச்சிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு ஒரு துணி போட்டு மூடி 2 மணி நேரம் ஊற வைப்போம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க. மாவு மேலேயும் எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சுக்கோம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கியிருக்கு. இதை திரும்ப ஒரு தடவை எடுத்து பிசைஞ்சிட்டு திரும்ப 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் தெளிச்சிக்கிட்டு பிசைஞ்சிக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிக்கிட்டு திரும்ப ஊற வைக்கணும். இப்போ சாஃப்டாக இருக்கும் பீஸா. அப்படியே திரும்ப வச்சு ஈர துணி போட்டு மூடி வச்சிடும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் மாவு போட்டுருவோம். லைட்டாக ஊறி கொடி வச்சு தேய்ச்சிக்கணும். ஊர்க்கால லைட்டாக பண்ணிக்கணும். இல்லைன்னா பூரி மாதிரி உப்பி வந்துடும். ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு இது முன்னாடி இது வேக வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி போட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம். பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம டாப்பிங் வச்சு ரெடி பண்ணுவோம். பீஸா பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்குள்ள சாஸும் டாப்பிங்கும் என்னென்னு பார்ப்போம். இப்போ பீஸா சாஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் ஒரிகான் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் பேசில் லீவ்ஸ் எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பூண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற சாஸு. நம்ம தனியாகவும் தக்காளி வச்சு சாஸை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் கேப்சிகம்லாம் அரியறதுக்கு முன்னாடியே வானிலையில் உப்பு கொட்டி சூடு பண்ணி வச்சுங்க. அப்புறமா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தூக்கி வச்சு பேக் பண்ணிடலாம். டாப்பிங்க்கு நான் பன்னீர் 200 கிராம் பேக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் கார்னு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பீஸா சீசனிங் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மொசரல்லா சீஸ் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டாப்பிங் பண்ணிடுவோம்.
ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க. இதை இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். மூடி வச்சு 7லேருந்து 8 நிமிஷம் பேக் பண்ணிப்போம். பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் பன்னீர் பீஸா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஹெல்தி ஸ்பைசஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.